இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து துள்ளதும் அன்று. குறள் 641. நாவன்மை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த செல்வம். பேசும் கலை வளர்ப்போம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேச்சுக்கலை 64 என்ற இந்த நூலிலிருந்து முதல் கலையாக தன்னம்பிக்கையுடன் பேசுதல். கிரேட் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஆர்டினரி பீப்புள் வித் எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடன்ஸ். பேச்சாற்றல் இல்லாத மனிதனே இல்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் பேச்சாற்றல் புதைந்து கிடக்கிறது. அதை தோண்டி எடுப்பதற்கு தன்னம்பிக்கை வேண்டும். நம்மால் நன்றாக பேச முடியும் என்ற எண்ணத்தின் உறுதிதான் தன்னம்பிக்கை. சாதாரணமாக சரளமாக பேசக்கூடியவர்கள் கூட மேடை ஏறினால் நரக வேதனை அடைகிறாங்க. இதற்கு காரணம் தன்னம்பிக்கையின்மையே. நம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி. நம்பிக்கைதான் உண்மையின் துவக்கம். ஒரு கவிஞன் கூறியது போல், பூமியை திறந்தால் புதையல் கிடைக்கும், பூக்களை திறந்தால் தேன் துளி இருக்கும், நதிகளை திறந்தால் கழனிகள் செழிக்கும், நாளையை திறந்தால் நம்பிக்கை சிறக்கும், நம்பிக்கை திறந்தால் நன்மையே பிறக்கும். ஆம், வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சியை நண்பனாக, அனுபவத்தை ஆசானாக, முன்னெச்சரிக்கையை உன் மூத்த சகோதரனாக, தன்னம்பிக்கையை உன் தந்தையாக கொள். இவ்வாறெல்லாம் சொன்ன நம்மளுடைய கதிரேசன் ஐயா தன்னுடைய ஒரு அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயம் எங்கள் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு பெருங்கூட்டம் நடக்கிறது. என்னவென்று அறிய அந்த வட்டத்தினுள் நுழைகிறேன். அது அறிஞர் அண்ணாவை பற்றிய பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. கலந்து கொண்ட மாணவர்கள் தாம் மனப்பாடம் செய்தவைகளை சரளமாக ஒப்பித்துக் கொண்டிருந்தனர். முடிவாக நடுவர், யாராவது பேச விரும்பினால் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று அழைத்தார். என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த எனக்கு தெரிந்த ஒருவர், நீ போய் பேசு என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டார். அதுவரை மேடையில் பேசி அறியாதவன். வேறு வழியில்லாமல் போனேன். உணர்ச்சிமயமாக பேசினேன். என்ன பேசினேன் என்று சரியாக தெரியவில்லை. ஒரே கைதட்டல். ஆனால் தன்னம்பிக்கையோடு பேசினேன். அடிக்கடி சிரிப்பு அலை. கைதட்டல் என்னை மேலும் பேச உற்சாகப்படுத்தியது. சில கருத்துக்கள் இன்னும் என் மனதில் நிழலாடுகிறது. அவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். ஓவியம் தீட்டுபவர் ஓவியர், எழுத்தாற்றல் படைத்தவர் எழுத்தாளர், கலை உணர்வு உடையவர் கலைஞர், நாவன்மையுள்ளவர் நாவலர், பேச்சாற்றல் உள்ளவர் பேச்சாளர், அத்தனையும் ஒருங்கே பெற்றவர் அறிஞர், அத்தனையும் அதிகமாக பெற்றவர் பேரறிஞர். அவர்தான் பேரறிஞர் அண்ணா. என் மாதிரியே அண்ணாவும் குட்டையானவர். கேட்பவர்களிடம் ஒரே சிரிப்பு அலை. உருவத்தில் குட்டையானவர், அறிவில் நெட்டையானவர், உடல் ஊனத்தை அறிவினால் சரி செய்த உத்தமர் அண்ணா. இந்த வரிகள் எல்லாம் என்னுடைய நினைவில் இருந்தவை. இது மாதிரி நான் பேசும் பொழுது எனக்கு நிறைய கைதட்டல்கள். நான் பேசக்கூடியது என்ன என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு நான் பேசுவேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் என் மனதில் இருந்ததால் நான் பேசினேன் என்று ஐயா சொல்லியிருக்காரு. முதல் நாள் கலையாக தன்னம்பிக்கை என்பது இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. கலை 2 நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.